கல்யாண சீட்டி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே அல்லேலூயா. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆமென். ஆவியானவரே, எல்லா வாய் திறந்து எஸ் இயேசுவே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இயேசுவே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, தேற்றினீரே. பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, சுட்டரிப்பின் ஆவியானவரே, இந்த வேளையிலும் இறங்குங்க, எங்க மத்தியிலும் இறங்குங்கப்பா. சுட்டரிக்கும் ஆவியானவர் எங்கள் குறைகளை சுட்டரிக்கும்படியாய், எங்கள் வாழ்வின் குறைகளை சுட்டரிக்கும்படியாய் இறங்கி வாங்கப்பா. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாருமப்பா, இறங்கி வாங்க. உங்க ஆளுகை எங்க மத்தியில இருக்கணும் அப்பா. உங்க பிரசனை இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசனம் இல்லாத கூடுகை வேண்டாம், உங்க ஆராதனை இல்லாத வாழ்க்கை வேண்டாம். கேளுங்க கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க குறைவுள்ளவர்களப்பா, எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படியா எங்க மத்தியில இறங்கி வாங்க. எங்கள் துதிகளால் உமக்கு சிங்காசனம் போடுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கலாம். இப்போ வாங்க வாங்கப்பா. இப்போ எஸ், உங்க பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி தூதர்கள் நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மை துதிக்கும் போது அப்பா, இந்த மண்ணில் தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி உங்க நாமத்தை துதிக்க வச்சீங்களே அப்பா. ஓ உமக்கு கோடி ஸ்தோத்திரம்.
கரங்களை தட்டி அந்த ஆவியானவரை வரவேற்கலாம். எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா. நாங்க ஒன்றுமில்ல ஆண்டவரே, நாங்க ஒன்றுமில்லப்பா. உங்க பாதத்துல உங்களை நம்பி வந்திருக்கிறோம், உங்களை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அப்பா உங்களை நம்பி வந்திருக்கிறோம், நாங்க ஒன்றும் இல்லப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறோம், எங்களை நிரப்புங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறோம், எங்களை நிரப்புங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறோம், உங்க அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க. தொடர்ந்து ஆளுகை செய்யும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிறைவை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்றவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்பா நம்மை நடத்துகிறபடியால் அவரை நாம் துதிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. கண்மணி போல காத்துக் கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல காத்துக் கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. நான் உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா, உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. நான் உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. சொல்லுவோம், உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஆவியில் என்னை
நிறைத்திருப்பதாம், ஆச்சரியமாக நடத்தி செல்வதாம். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதாம், ஆச்சரியமாக நடத்தி செல்வதாம். நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென். உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீர் வந்ததாம், வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதாம். ஓ என் உள்ளம் நீர் வந்ததாம், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதாம். வாக்கு மாறா தெய்வம் நீர், ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவீர். வாக்கு மாறா தெய்வம் நீ உண்மையுள்ளவர், ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவீர். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென். உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். நல்ல கைகளை தட்டி உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கண்மணி போல காத்துக் கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல காத்துக் கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். சொல்லுவோம். உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா, ஆச்சரியமாக நடத்தி செல்வதா. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென். உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதான், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதான். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதான், கரங்களில் என்னை வரைந்திருப்பதான். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென். உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமாரா தெய்வம் நீ உண்மையுள்ளவர், ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி செல்லுவீர். வாக்கு மாறா தெய்வம் நீ உண்மையுள்ளவர், ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி செல்லுவீர். நான் உம்மை துதிப்பேன். ஆமென். உம்மை துதிப்பேன். சொல்லுவோம். உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன், இன்றும் என்றும் என்றும் பாடி துதிப்பேன். ஆமென். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இந்த தெய்வம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. சொல்லுவோம். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன்,
நிறைந்திருப்பதால் நான் உம்மை துதிப்பேன். ஆமென். உம்மை துதிப்பேன். நல்ல வாயைத் திறந்து சபையார் துதிக்கட்டும். ஓ ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. ஓ க்ளோரி. ஆமென். உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென். ஓ ஓ எந்தன் உள்ளம். ஆமென். ஓ ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. கண்மணி போல காத்துக் கொள்வதால் உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. ஓ எவ்வளவு நல்ல தெய்வம். ஆமென். என்னை சுமந்து செல்வதா நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மையுள்ளவர். ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவீர். வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மையுள்ளவர். ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவீர். சொல்லுவோம். உம்மை துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. அப்படியே சொல்லும் போதே ஒரு நிறைவு. எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரை துதிக்கும் போதே ஒரு நிறைவு வரட்டும். எஸ் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா நான் உம்மை துதிப்பேன். ஓ ஆமென். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. அப்படியே துதிக்கலாம். எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி. எஸ் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாம்.
துதிக்கலாம் துதிக்கலாம் துதிக்கலாம். உரக ரக ரக ரபு லே 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 ரிக ரக ரக ல ல ல ல ல ல ல ல ல ரிக ரக ரக ரபு லே 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 ரிக ரக ரபு லே 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 லே. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. ஆமாப்பா, நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. அப்பா நீங்க செய்த உண்மை அது கோடி கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. பாவங்கள் செய்து மரித்தேன், ஜீவனை தந்தீரே. பாவங்கள் இருந்த இடத்தில் உம் கிருபை வைத்தீரே. பாவங்கள் செய்து மரித்தே. சொல்லுங்க. ஜீவனை தந்தீரே. பாவங்கள் இருந்த இடத்தில் உம் கிருபை வைத்தீரே. நன்றி சொல்ல ஓர் உள்ளம் தேவை, தாரும் தெய்வனே. கேளுங்க அப்பா, நீங்க செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க ஒரு உள்ளம் தாங்க தேவனே. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை நன்மைகள் என்னிடமில்லை, ஆனால் நல்லதை செய்ய வைத்தீர். நான் உம்மை நினைக்கவில்லை, ஆனால் நீர் என்னை நினைத்தீரே. நன்மைகள் என்னிடமில் ஒன்றுமில்லப்பா, நல்லதை செய்ய வைத்தீர். நீர் செய்ய வைத்தீரே. நான் உம்மை நினைக்கவில்லை, தேடவில்லை, நீர் என்னை தேடி வந்தீர். ஓ நன்றி சொல்ல ஓர் உள்ளம் தேவை, தாரும் தேவனே. சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க அப்பா. தேவை ஓ ரகலலலலலல ஓ. அப்பா நீங்க செய்த ஆமென். கோடி கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லை.
அநேக நேரங்களில் தவறுகிறோம். நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவர் நம்மை உளையான சேற்றிலிருந்து எடுத்து எண்ணற்ற நன்மைகளை தந்து இன்று நிலைநிறுத்தி இருக்கிறாரே. நல்ல வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுங்க. நன்றி, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவ் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே. ஆமென். நம்பிக்கையோடு உன்னத தேவன் உன்னுடன் இருக்க. ஆமென். உன்னத தேவன் உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த, அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நம்பிக்கையோடு உன்னத தேவன் உன்னுடன் இருக்க கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். நல்ல கைகளை தட்டி தாழ்மையில் கிடந்த உன்னை, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். நன்றியோடு தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. கலங்காதே. உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஓ நோய்களை போக்கிடுவார் இயேசு, பேய்களை விரட்டிடுவார். நோய்களை போக்கிடுவார் இயேசு, பேய்களை விரட்டிடுவார். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகளே, கண்ணீரை துடைத்திடுவார் இயேசு, கண்ணீரை துடைத்திடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. கலக்கம் நீங்கட்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு. அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் எந்த நன்மையும் நமக்கு குறைவதில்லை. உன்னத தேவன்
சொல்லலாமா? நம்பிக்கையோடு. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. விசுவாசத்தோடு சொல்லுங்க. என் வாழ்க்கை சூழ்நிலை எதுவென்றாலும் நான் தோற்று மட்டும் போக மாட்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். ஓ, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. சொல்லுவோம். சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சந்தோஷமாய் தேவன் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நம்பிக்கையோடு ஓ, என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சொல்லுங்க. உரகலாபோ. ஓ, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஓ, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே சபையார் ஆராதிக்கலாம் எல்லா பிள்ளைகளும். ஓஹோ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி சந்தோஷமா. ஓ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உரகரிகலபோ, 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 உரகரிகலபோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். சபையார் அப்படி ஆராதிக்கலாம். எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி ஆராதிக்கலாம். ஓ, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தை இன்னும் வாஞ்சியோடு கேட்கிறோம். உங்க பிரசன்னத்தை வாஞ்சியோடு கேட்கிறோம். ஆண்டவரே, நிரப்பப்படாத அநேக காலி பாத்திரங்கள் உண்டு. ஓ, நிரப்பப்பட வேண்டிய காலி பாத்திரங்கள் உண்டு. இப்பொழுது ஆண்டவரே, நிரம்பிய பாத்திரங்களில் இருந்து ஓ அருமையான ஆண்டவரே, ஊழியக்கார பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். ஊழியக்கார பிள்ளைகளில் இருந்து ஓ நிரம்பி வழிகிற அபிஷேகம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளில் நிரம்புவதாக. ஒரு பாத்திரத்தில் இருந்து, நிரம்பிய பாத்திரத்தில் இருந்து அடுத்த பாத்திரத்துக்கு பகிரப்படுவதாக. அடுத்த பாத்திரத்துக்கு பகிரப்படுவதாக. பிசாசின் சோதனையை ஓ சாத்தானுடைய சதிகளை முறிக்கிற வல்லமை, ஓ வல்லமையின் அபிஷேகம் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கின்ற சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளிலும் வெளிப்படுவதாக. இப்பொழுதே வெளிப்படுவதாக. எஸ், நிரப்பப்பட வேண்டிய பாத்திரங்கள் இப்பொழுதே நிரம்புவதாக.
Rigara la 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 la. Rigara gara bole le 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 le. Uragara gara la 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 la. Rigara gara bole le 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 le. Rigara la 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 la. Rigara gara gara bole le le. Uragara rigara gara la bole le le. Yes. தேசத்தின் மேல் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். தேசத்தின் மேல் வியாபரிக்கிற அந்தகாரத்தின் அதிகாரங்களை, தேசத்தின் மேல் வியாபரிக்கிற அந்தகாரத்தின் அதிகாரங்களை, வானமண்டல பொல்லாத சேனைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வியாதிகளை கொண்டு வருகிற, ஓ பொல்லாத பலவீனங்களை கொண்டு வருகிற, ஓ எல்லா துஷ்டனுடைய சகல அதிகாரங்களையும், பாம்பினையும் தேள்களையும் மிதிக்க தந்த அதிகாரத்தை கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாவதாக. பிசாசு அநேக மாதங்களாய் கட்டி வைக்கிற, ஓ அநேக மாதங்களாய் கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய சகல கட்டுகளும் குடும்பங்களிலிருந்து விலகுவதாக ஒரு அபிஷேகத்தின் வல்லமையால், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை தாரும், ஒரு மாற்றத்தை தாரும், ஒரு மாற்றத்தை தாரும். பொருளாதார ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். ஓ சில குடும்பங்களில் பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாவதாக. அது சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். அநேக வருடங்களாய் பொருளாதாரத்தில் ஒரு பிரேக் த்ரூ வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கின்ற, வாஞ்சித்து கொண்டிருக்கின்ற, ஓ ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டும் என்று மனசுண்டு. ஆனால் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஓ இன்னும் அடைய முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். அது சபைக்கு ஒரு பிரேக் த்ரூவாய் மாறட்டும். ஒரு பொருளாதாரத்தில் சில குடும்பங்களில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாவதாக. கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கரத்தில் இருந்து ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்கிறோம். அது சபையின் விடுதலை, அது சபைக்கு உயர்ச்சியாய் மாறட்டும், ஊழியங்களுக்கு உயர்ச்சியாய் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலை ஆவார்களாக. ஒரு விடுதலையோடு நாங்கள் இந்த இடத்துல ஜெயம் எடுக்கணும். எலக்ட்ரானிசிட்டி பாகத்துல ஒவ்வொரு குடும்பங்களும் ஜெயம் எடுக்கட்டும். கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தரை நோக்கி கண்ணீரை சொரியட்டும். నీ కళ్ళు కర్తర్ని చూసి నీ కళ్ళలో నీళ్లు రాని. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தின் அவயங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். మన శరీరాన ఆ వస్తువుల గురించి మనం ధ్యానిస్తా ఉంటాము. நாவை குறித்து பார்த்தோம், మనము నాలికని గురించి చూసాము. கண்ணை குறித்து பார்த்தோம், కళ్ళ గురించి చూసాము. ஹல்லேலூயா. அதன் தொடர்ச்சியாய் దాని కంటిన్యూగా கர்த்தர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தை, కర్తర్ మనతో చెప్పే వార్తలు, உன் கண், నీ కన్ను கர்த்தரை நோக்கி கண்ணீரை சொரியட்டும். దేవుని చూసి కన్నీళ్లు విడిని. நம்முடைய கண் சரீரத்தின் வெளிச்சம் என்று நாம் போன வாரம் பார்த்தோம். మన కళ్ళు మన శరీరానికి దీపం అనే చూసాము. எனவே தீய இச்சைகளுக்கு நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். పాప ఆశలకు మనల్ని కాసుకోవాలా. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாவை அணுசுக்கோ. இப்ப இல்ல, வாழ்க்கையில. ஆமென். ஜீவிதம்ல நாவை நாளைக்குனி சொல்லுங்களேன். நாவை கண்ணை காத்துக்கொள். காஸ்கோ. ஆமென், ஆமென். இச்சைகளுக்கு காத்துக்கொள். మన ఆశల్ని కాస్కో. இப்போ நம்முடைய கண்கள் మన కళ్ళు ஆண்டவரை நோக்கி, దేవుని చూసి, கர்த்தரை நோக்கி கண்ணீரை சொரியட்டும். கர்த்தரை చూసి కన్నీళ్లు విడిని. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள், మన కళ్ళు கண் கலங்குவது சாதாரண காரியம்.
కళ్ళు కలిగేది సాధారణమైన కార్యము. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது మన జీవితంలో సమస్యలు நாம் వచ్చినప్పుడు கண் கலங்கி விடுகிறோம். కళ్ళలో నీరు కలుగుతుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. கண் கலங்குகிறோம். కన్ను కలుగుతుంది. மனிதர்களுக்கு முன்னால் கண் கலங்குகிறோம். మనిషికి ముందు మన కళ్ళలో నీరు. பிரச்சனைகளை நினைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் கண் கலங்குகிறோம். సమస్యల్ని తలుసుకొని మనం ఏం చెయ్యాలని తెలుసుకొని కన్నీళ్లు ஆனால் కలుగుతాయి. வேதம் நமக்கு சொல்லுகிறது, దేవుని వాక్యం మనకు చెప్తాయి, உன் கண்கள் నీ కళ్ళు இந்த உலகத்தானை பார்த்து அல்ல, ఈ లోకంలో ఉండేవాడిని చూసి இந்த కాదు, உலகத்தின் ஜனங்களை பார்த்து அல்ல, లోకంలో ఉండే జనాల్ని చూసి உன் కాదు, கர்த்தரை நோக்கி உன் கண்ணீரை சொரியட்டும். నీ కర్తరిని చూసి నీ కన్నీళ్లు పడి. அல்லேலூயா. హల్లెలూయా. யோபு அழகாக சொல்லுகிறார். యోబు బాగా చెప్తాడు. யோபு 16:20 வாசிக்க கேட்கலாம். యోబు 16:20 చదువుతాము. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்தன் யோபு இப்படியாய் சொல்லுகிறார், భక్తుడు యోబు ఇట్టర చెప్తాడు, என்னுடைய பரியாசத்தின் மத்தியில், నా పర్యాసన మధ్యలో, என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளின் வழியாய் நான் கடந்து போகிறேன். నా జీవితంలో ఎన్నో కష్టాల మధ్యలో నేను దోషిపోతాను. என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். నా జీవితంలో ఎన్నో సమస్యలు కష్టాలను దాంటినే పోతా இந்த ఉన్నాను. போராட்டங்களின் மத்தியிலும் ఈ పోరాటన మధ్యలో எனக்கு பல நிந்தைகளும் அவமானங்களும் నాకు ఎన్నో నిందలు అవమానాలు பரியாசங்களும் நான் கேட்கிறேன். పర్యాసాలు నేను ఇనిండాను. என் வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனையே இல்லை. నా జీవితంలో లేని సమస్యలు లేదు. அல்லேலூயா. அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போகிறேன். ఏడ్సే పల్లాన్లో నడిసిపోతాను. துக்கத்தினால் அங்கலாய்க்கிறேன். దుఃఖంలో అంగలాయిస్తా ఉండాను. என்னை தேற்ற ஒருவரும் இல்லை. నన్ను ఆర్చి తీర్చేదానికి ఎవరు లేదు. என்னை தேற்றுவார் இல்லை. నన్ను ఆర్చేవాళ్ళు ఎవరు లేదు. தவறு செய்யாதிருக்கையில் நான் தண்டிக்கப்படுகிறேன். తప్పులు చేయనప్పుడే నాకు శిక్ష இது అనుభవిస్తాను. எல்லாம் யோபுடைய வாழ்க்கை. ఇదంతా యోబు ఒక జీవితంలో. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நின்று கொண்டு ఈ తర జీవితంలో నిలుచుకొని யோபு சொல்லுகிறான், என் கண் கர்த்தரை நோக்கி கண்ணீரை சொரிகிறது. యోబు చెప్తాడు, నా కళ్ళు కర్తను చూసి కన్నీళ్లు విడుస్తాయి. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని நம்முடைய బిడ్డలారా, வாழ்க்கையிலும் இதே போல பல பிரச்சனைகளை கடந்து போகலாம். మన జీవితంలో ఇదే తర సమస్యలు ఎన్నో దాంటిపోతాము. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகலாம். మన జీవితంలో ఈ తర సమయాల్ని మనం దాంటిపోతాము. ஆனால் என் கண் అవుతే నా కన్ను கண்ணீரை கர்த்தரை நோக்கி சொரிய பழகிக்கொள். దేవుణ్ణి చూసి కన్నీళ్లు విడిచేదాని மனிதனுக்கு முன்னால் சொரிய கூடாது. మనిషికి ముందు కాదు. மனிதனுக்கு முன்னால் நீ கண்ணீர் வடிக்க கூடாது. మనిషికి ముందు కన్నీళ్లు విడికూడదు. உன் கண்ணீர் வடிக்கிறது என்றால் அது தேவனுக்கு முன்பாய் தேவ சமூகத்தில் மட்டும் வடிக்கணும். అవుతే నువ్వు కన్నీళ్లు విడియాలంటే దేవునికి ముందు దేవుని సముఖంలో మాత్రం విడియాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது క్రైస్తవ జీవితం అనేది கண்ணீரின் வாழ்க்கை அல்ல, కన్నీళ్ల జీవితం కాదు. ஆனால் கண்ணீர் வடிக்க வேண்டிய வாழ்க்கை. అవుతే కన్నీళ్లు విడివెల్చిన జీవితము. ఆమేన్. ஆமென். ఆమేన్. சில பேருக்கு புரியல. இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் வந்து விட்டது. ఇప్పుడు ఉండే కాలంలో అనేక ప్రసంగాలు వస్తా ఉంది. ஒரு இடத்துல ஒரு பார்த்தேன், பைத்தியக்காரனை போல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ఒక మంచి వాడు పిచ్చోని మాదిరి నవ్వుతూనే ఉంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஜனங்களை மகிழ்விக்க கூட்டம் அதிகம். జనాల్ని సంతోషపడే ఒక గుంపు ఉన్నాయి. ஆனால் தேவ பிள்ளையே, అవుతే దేవుని బిడ్డలారా, உண்மையான ஒரு தேவ பிள்ளை, నిజమైన ఒక దేవుని బిడ్డ, நீ தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவனா இருந்தால்தான் உனக்கு வாழ்க்கையில வெற்றியை காண முடியும். దేవుని సముఖంలో కన్నీరు విడిసే బిడ్డలుగా ఉంటేనే నీ జీవితంలో జయము. ஆனால் అవుతే மனிதனுக்கு முன்னால் வடிக்காதே. మనిషికి ముందు ఉడేద్దు. உன் కண்ணிலிருந்து கண்ணீர் சொரிகிறதென்றால் నీ కన్నుల్లో కన్నీళ్లు அது நம் தேவனுக்கு முன்பாய் தேவனை நோக்கி மட்டுமே இருக்க అది வேண்டும். మన దేవునికి ముందు మన దేవుని కాదు మాత్రమే ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உபதேசங்கள் பலவிதங்களில் ஆகிவிட்டது. ఉపదేశాలు ఎన్నో విధాలుగా మారుకొనింది. ஆனால் தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా,
கர்த்தர் எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறார் என்றாலும் కర్తర్ నాకు అన్ని ఇచ్చిండాడంటే நீ தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிற பிள்ளையா இருக்கணும். నువ్వు దేవుని సముఖంలో కన్నీరు విడిసే బిడ్డగా ఉండాలా. எரேமியாவுக்கு எல்லாம் இருந்தது, యెరెమీయాకు అన్ని ఉండింది, ஆனால் கண்ணீர் வடித்தான். అవుత కన్నీరు எதற்காக தெரியுமா? ఏంటి కోసం తెలుసునా? தன் ஜனம் அழிந்து போவதை நினைத்து கண்ணீர் வடித்தான். తన జనాలు అழிంచిపోయేదాని గురించి వాడు வேத కన్నీరు. பண்டிதர்கள் எரேமியாவுக்கு வைத்திருக்கிற பேரே கண்ணீரின் தீர்க்கதரிசி. తీర్కదర్శిని యెరెమీయాకు పెట్టిండేది వాడు కన్నీర్లు తీర్కదర్శి అనేసి. ஹalleluya. హల్లెలూయా. காரணம் ఎలంటే எல்லாம் இருக்கிறது என்ற நிறைவோடு வாழ்ந்தாலும் అన్ని ఉండాయని పూర్తిగా நம் బతుకుతేను தேவனுக்கு முன்பாய் கண்ணீர் வடிக்கிற பிள்ளையாய் இருக்கணும். నే దేవునికి ముందు కన్నీరు విడిసే బిడ్డగా ఉండాలా. ஏன் தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கணும்? యాల దేవుని చూసి కన్నీర్లు విడియాలా. காரணம் ఎలంటే நீ மனிதனுக்கு முன்னால் கண்ணீர் வடித்தால், నువ్వు మనిషికి ముందు కన్నీర్లు విడిస్తే, இந்த உலகத்தில் மனிதனுக்கு முன்னால் நீ கண்ணீர் வடித்தால் ఈ లోకంలో మనిషికి ముందు కన్నీర్లు విడిస్తే அந்த கண்ணீருக்கு விலை இருக்காது. దానికి బెస్ లేదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அந்த கண்ணீருக்கு விலை இருக்காது. ఆ కన్నీర్లకు వేల లేదు. நீ வடிக்கிற கண்ணீர் நாளைக்கு பரியாசமாய் மேலே வரும். విడిసే కన్నీర్లకు రేపు పర్యాసాలుగా நீ మారు. வடிக்கிற கண்ணீர் நாளைக்கே உனக்கு நிந்தையாய் திருப்பி வரும். నువ్వు విడిసే కన్నీర్లు అది నిందనలుగా నీకు உன் మారును. கண்ணீருக்கு விலை இருக்காது. దానికి వేల లేదు. ஆனால் யோபு சொல்லுகிறார், అవుతే యోబు என் చెప్తాడు, வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும், నా జీవితంలో ఇంత இத்தனை మధ్యలోను, போராட்டங்கள் மத்தியிலும் ఇంత పోరాటాల మధ్యలోను நான் தேவனை நோக்கி என் கண்கள் கண்ணீரை சொரிகிறது. నేను నా దేవుణ్ణి చూసి నా కన్నీర్లు విడుస్తాను. காரணம், ఎలంటే என் தேவனுக்கு முன்னால் நான் வடிக்கிற கண்ணீர் నా దేవునికి ముందు నేను విడిసే அது కన్నీర్లు விலையேறப்பட்டது. అది యా వెల அதற்கு లేదు. தேவன் உனக்கு விலை கொடுக்கிறார். దానికి దేవుడు నీకు బెల ఇస్తాడు. கர்த்தர் உனக்கு அதை விலை கொடுக்கிறார். దేవుడు దానికి బెల ఇస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எனவே நம்முடைய கண்கள் మన కన్ను எதற்காய் கண்ணீர் வடித்தாலும் ఏంటి కోసం அது కన్నీరు தேவனை நோக்கியாய் இருக்க வேண்டும். అది దేవుని చూసిదా என் ఉండాలి. வாழ்க்கையை குறித்தாய் இருந்தாலும், నా జీవితాన్ని గురించి என் ఉంటాను, பிள்ளைகளை குறித்தாய் இருந்தாலும், నా బిడ్డల గురించి என் ఉంటాను, பெற்றோரை குறித்தாய் இருந்தாலும், నా తల్లి తండ్రి గురించి என் ఉంటాను, சபையாய் இருந்தாலும், నా సభలో என் ఉంటాను, தேசமாய் இருந்தாலும், నా దేశాన్ని గురించి ఉంటాను, எந்த காரணம் என்றாலும் యా కార్యాలుగా ఉంటాను, அது என் தேவனை நோக்கி கண்ணீர் வடிக்கணும். అది నా దేవుణ్ణి చూసి కన్నీరు உன் విడాలి. கண்ணீர் கர்த்தரை நோக்கி கண்ணீரை சொரிவதாக. నీ కళ్ళు దేవుని చూసి కన్నీళ్లు విడుస్తుగా ఉంటాయి. சங்கீதம் 56 8வது வாக்கியம். కీర్తన 56 8వ వాక్యం. சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், కీర్తనకారుడు ఈతడ చెప్తాడు, என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நீ மனிதனுக்கு முன்னால் வடிக்கிற கண்ணீர், నువ్వు మనిషికి ముందు విడిసే కన్నీర్లు, நீ இந்த உலகத்தில் வடிக்கிற கண்ணீர் నీ లోకంలో విడిసే కన్నీర్లు, உனக்கு அது விலையை தராது. అది నీకు బెల அது ఈదు, பரியாசத்தை தரும். అది పర్యాసాన్ని அது ఇచ్చును, நிந்தையை தரும்போது, నిందనలు அது ఇచ్చినప్పుడు, ஏமாற்றத்தை தரும்போது, మనకి ఏమాత్రం அது వచ్చినప్పుడు, உதாசீனத்தை தரும்போது, అది ఉదాసీనాలు ఇచ్చినప్పుడు, தேவ சமூகத்தில் நீ வடிக்கிற கண்ணீர் దేవుని సమూహంలో నువ్వు విడిసే அது కన్నీరు, உனக்கு விலையை தரும். అది నీకు బెల ఇచ్చును. காரணம், ఎలంటే தேவனுக்கு முன்னால் நீ வடிக்கிற கண்ணீர் దేవునికి ముందు నువ్వు విడిసే அதை కన్నీరు, அவர் துருத்தியில் வைத்து கணக்கு பார்த்து உனக்கு திருப்பி தருகிறவர். అతను తన దీంట్లో పట్టి దానికి బెలను பக்கத்துல దేవుడు கைய ఇస్తాడు. கொடுத்து நல்ல குளிக்கு சொல்லுங்க, உன் கண்ணீருக்கு விலை உண்டு. నీ కన్నీర్లకు బెల ఉండాయి, உன்னுடைய கண்ணீருக்கு விலை உண்டு. నీ కన్నీర్లకు బెల ఉంది. சகோதரா, உன் கண்ணீருக்கு விலை உண்டு. సహోదరా నీ కన్నీర్కు బెల ఉండాయి. சகோதரியே, உன் கண்ணீருக்கு விலை உண்டு. సహోదరి నీ కన్నీర్కు బెలం ఉంది. விலை தருவது தேவன். దానికి బెల ఇచ్చేవాడు விலை దేవుడు. தருவது நம்முடைய கர்த்தர். దేవుడు మనకు ఆ బెల ఇచ్చేవాడు. ஹalleluya. హల్లెలూయా. மனிதனால் கண்ணீருக்கு விலை தர முடியாது. మనిషి నుంచి కన్నీర్లకు బెల ఈయన కాదు. ஆமென். ఆమేన్. ஆனால் தேவனுக்கு முன்னால் நீ கண்ணீர் வடித்தால் దేవునికి ముందు నువ్వు కన్నీర్లు విడిస్తే அவர் அதுக்கு விலையை தருவார். దానికి ఆ తన బెల ఇస్తుడు. தாவீது சொல்லுகிறார், దావీదు చెప్తాడు,
విడుస్తాడు. என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. నా కన్నీళ్ళు నీ దీంట్లో కాదా పట్టుకొండావు. அல்லேலூயா. హల్లెలూయా. நீர் அதற்கு கணக்கு பார்த்து எனக்கு தருவீர். మీరు దానికి లెక్క చూసి నాకు ఇస్తురు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உன் கண்ணீர் எங்கே வடிக்கிறாய்? నీ కన్నీళ్లు యాడ நீ విడుస్తావు? யார் முன்னால் கண்ணீர் வடிக்கிறாய்? ఎవరికి ముందు విడుస్తావు కన్నీళ్లు? அன்னாளை பாருங்கள். అన్నాల్ని చూడండి. அன்னாள் அநேக வருடங்கள் கண்ணீர் வடித்தாள். ఎన్నో ఏండ్లు కన్నీళ్లు విడిసింది. யாருக்கு முன்னால்? ఎవరికి ముందు? தன்னுடைய கணவனுக்கு முன்னால், తన భర్త, தன்னுடைய சக்களத்திற்கு முன்னால், తన సకాలతికి ముందు, தன்னுடைய குடும்பத்தின் முன்னால் తన కన్నీళ్లకు ముందు கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தாள். కన్నీళ్లు విడుస్తానే அவள் ఉంది. நிந்தை மாறவில்லை, ఆతన నింద அவள் మారలేదు, அவமானம் மாறவில்லை. అవనాలు మారలేదు. ஆனால் ஒரு நாள், అవుతే ఒక దినము, ஆனால் ஒரு நாள் అవుతే ఒక దినము அவள் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்தாள். ఆతన దేవుని సముఖంలో కన్నీరు విడిసింది. ஹalleluya. హల్లెలూయా. அதற்கு முன்னும் அவர் கண்ணீர் வடித்திருக்கிறாள். దానికి ముందున ఆతన కన్నీళ్లు ఉడిసింది. எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 సామువేలు 1వ అధ్యాయం 7ஆம் வாக்கியம். வருஷந்தோறும் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். போதும் போதும். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அன்னாள் இதற்கு முன்பு கண்ணீர் வடித்தாளா? வடித்தாள். అన్నాలు దీనికి ముందు కన్నీళ్లు విడిసిందా? విడిసింది. வருடந்தோறும் வடித்தாள். ఏండాది విడిసింది. குடும்பமாய் எப்பொழுது எந்த இடத்தில் கூடினாலும் அங்கு இவளுடைய சக்காலத்தை அவளை தொந்தரவு செய்கிறாள். కుటుంబంతో ఎక్కడైనా వాళ్ళు సేరి ఉంటేనప్పుడు ఆ అమ్మ దానికి కష్టాలు நிந்திக்கிறாள். నిందనలు పడింది. இதனால் அவள் அழுது கொண்டு சாப்பிடாமல் இருக்கிறாள். దాని నుంచి ఈ అమ్మ భోజనం చేయకుండా இது 1-2 நாள் அல்ல, வருடம் நடக்கிற சம்பவம். ఈ తర కార్యాలు ఏంటి జరిగేది. அப்ப அன்னாள் பல முறை கண்ணீர் வடித்திருக்கிறாள். ఇప్పుడు అన్నాలు ఎన్నో కితాల్ కన్నీళ్లు విడిసింది. பல வருடங்கள் கண்ணீர் வடித்தாள். ఎన్ని ఏండ్లుగా కన్నీళ్లు విడుస్తా. யாருக்கு முன்னால்? ఎవరికి ముందు? தன்னுடைய கணவனுக்கு முன்னால், తన భర్త ముందు, தன்னுடைய சக்காலத்திற்கு முன்னால், తన సకాలతికి ముందు, தன்னுடைய குடும்பத்தின் முன்னால். తన కుటుంబాలకు ముందు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. வருடங்கள் போனது. ఏండాదిలు పోయింది. ஒரு நாள் ఒక ఏను அன்னாள் தேவாலயத்துக்குள் ஓடினாள். దేవుని సముఖానికి పరిగెత్తింది. தன்னுடைய அழுது கொண்டிருந்த வழக்கம் போல் அழுது கொண்டிருந்த நிலைமையை மாற்றி, అప్పుడు ఆ అమ్మ ఏడుస్తా ఉన్న దీని మార్చి, இதற்கு முன்னால் அவள் அழுது கொண்டிருந்த இடத்தை மாற்றி, ఆ అమ్మ ఏడుస్తా ఉన్న జాగాని మార్చి தேவாலயத்தை நோக்கி ஓடினாள். దేవాలయాన్ని చూసి పరిగెత్తింది. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க இடத்தை மாத்துங்க. మీ జాగాని మార్చండి. ஆமென். ఆమేన్. உங்க இடத்தை மாத்துங்க. మీ స్థలాన్ని మార్చండి. இந்த பெட்ரூம்ல இருந்து அழுறது, బెడ్రూమ్ లోంచి ఏడ్చేది, கிச்சன்ல இருந்து அழுறது, కిచెన్ లోంచి ఏడ్చేది, ஆமா, மீன் குழம்பு வைக்கும் போதே உப்பு போடுறது, మీను పులుసు పెట్టినప్పుడే ఉప్పేసేది. ஆமென். ఆమేన్. சில பேருக்கு புரியல. ஆமென். ఆమేన్. புரிஞ்சவங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம். స్తోత్రాలు. சாம்பாருக்கு உப்பு வாங்கிக்கோங்க, உங்க உப்பை போடாதீங்க. సాంబార్లో ఉప్పు వేయాలంటే ఉప్పు తీసుకోండి. ஆமென். சென்டிமெண்ட் நமக்கு அதிகம். సెంటిమెంట్ అంటే మనకు జాస్తి. எடுத்து மாற்றி இன்றைக்கு మార్చాలి. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். కర్తర్ మిమ్మల్ని పెరిగిస్తారు. அந்நாள் இதுவரை இருந்தது சென்டிமெண்ட்ல. అన్నాలు ఇదివరకు ఉండింది సెంటిమెంట్ లో. ஆமென். ஆமென். எல்கானா வந்து, அன்னாளே, ఎన్కాలాన వచ్చే உனக்கு 1000 பிள்ளைகளை பார்க்கலும் நான் அல்லவா உனக்கு நல்ல నీకు பிள்ளை. 1000 బిడ్డలు కన్నా నేను కదా నీకు మంచి బిడ్డ எல்லாம் சொல்லி பார்த்தான். అన్ని చెప్పి చూశాడు. இவளுக்கு கொஞ்சம் கூட அழுக. ఆ అమ్మకు కొంచెం కూడా తగ్గల కన్నీర్లు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. சொல்றேன்னு வருத்தப்படாதுங்க. சில சகோதரிங்க உண்டு, சமாதானப்படுத்த போனா கொஞ்சம் கூட கூடிரும். కొన్ని సహోదరులకు సమాధానం చెప్పను పోతే ఇంకా ఎమోషనల్ జాస్తి. ஆமென். இந்த பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு நிக்கும். బిడ్డలు చూస్తే అమ్మగడ దెబ్బలు తీసుకొని నిల్చును. அப்பம் வெளியில இருந்து வருவான் வீட்டுக்குள்ள. ఆ నాన్న బయట ఇంట్లో నుంచి వస్తాడు. சவுண்ட் கேட்ட உடனே அங்க சவுண்ட் கூடும். ఇక్కడ వచ్చిందేదని ఈయన తక్షణమే ఇంట్లో సౌండ్ జాస్తి అవును. ஆமென். ఆమేన్. அம்மாவா இல்லையா? అవునా లేదా? ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இப்போ எல்கானா சொல்ல சொல்ல அன்னாளுக்கு அழுக ஜாஸ்தி. ఎల్కానా చెప్పన అమ్మకంగా ఏడుపు జాస్తి అవుతాయి. ஆமென். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இடத்தை மாத்து. జగ మార్చండి. இடத்தை மாத்திடு. స్థలాన్ని మార్చండి. இது எவ்வளவு அழுதாலும் பிரயோஜனம் இல்ல.
ఇక నువ్వు ఎంత ఏడుస్తేనో ప్రయోజనం లేదు. ஆமென். నేను எல்கானா கிட்ட நீ அழுது பிரயோஜனம் இல்ல. ఎల్కానా దగ్గర ఏడిసి ప్రయోజనం లేదు. உன் மாமியாரை கட்டி பிடிச்சி அழுது பிரயோஜனம் இல்ல. నీ అత్తని కట్టి పట్టుకొని ఏడుస్తేనో ప్రయోజనం లేదు. மாமனாரை கட்டி பிடிச்சி அழுது பிரயோஜனம் இல்ல. మామని కట్టి పట్టుకొని ఏడుస్తేనో ప్రయోజనం లేదు. பெற்றோரை கட்டி பிடித்து அழுது பிரயோஜனம் இல்ல. తల్లి తండ్రిని కట్టి పట్టుకొని ఏడుస్తేనో ప్రయోజనం లేదు. ஒரே ஒரு இடம், ఒకే స్థలం, ஒரே ஒரு இடம், ఒకే స్థలము. உன் கண்ணீருக்கு விலை தருகிற ஒரே ஒரு இடம். నీ కన్నీర్లకు బెల ఇచ్చే ఒకే జాగా. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. தேவ சமூகத்தில் ஓடினாள் அன்னாள். దేవుని సముఖంలో పోయింది అన్నాలు. 10வது வாக்கியம் வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது போதும். ஆமென். ఆమేన్. இப்பதான் அவளுடைய வாழ்க்கையில மாற்றம் வருகிறது. ఇప్పుడుదా అమ్మ జీవితంలో ఒక బదలావన వస్తాయి. எப்படி மாற்றம் வந்துச்சு? ఎట్లా బదలావన? இதுவரை அழுது கொண்டிருந்த இடத்தை மாற்றினாள். ఇది వరకు ఏడుస్తా ఉన్న జగాని మార్చింది. ஏன்னா வருஷம் அழுதும் அழுகை மாறவில்லை. ఏండి ఏడుపు మారలేదు. அழுகை நிற்கவில்லை. ఏడుపు నిలిలేదు. வருடம் அழுகிறாள். ఏండి ఏడుస్తాయి. ஆனால் அழுகையில் மாற்றம் இல்லை. అవుతా ఏడుపులో ఒక బదలావన లేదు. இப்பொழுது இவள் மாற்றிக்கொண்டாள் இடத்தை. ఇప్పుడు ఈ అమ్మ మార్చుకునే స్థలాన్ని. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. தேவ சமூகத்தில் சென்று அழுதாள். దేవుని సముఖంలో పోయి ఏడ్చింది. வேதம் சொல்லுகிறது அவள் மிகவும் அழுதாள். దేవుని వాక్యం చెప్తా ఈ అమ్మ నిండా ఏడ్చింది. ஆமென். ఆమేన్. இதுவரை அவள் அழுதது போலல்ல, ఇంతవరం ఏడ్చింది చాలేదు. மிகவும் அழுதாள். నిండా ఏడ్చింది. அப்படியே அந்த அதிகாரம் முடியும் போது சொல்லுது அவள் முகம். హల్లెలూయా. ఆ వాక్యాలు చదివి లాస్ట్ లో చూసినప్పుడు ఆ అమ్మ ముఖం అనేది దుఃఖంలో లేదు. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. அன்னாளே అన్నాలే அன்னாளே అన్నాలే உன்னுடைய இடத்தை மாற்று. నీ స్థలాన్ని మార్చుకో. நீ யார் முன்னால் அழுகிறாய்? నువ్వు ఏ ఊరు ముందు ఏడుస్తావు? எந்த இடத்தில் அழுகிறாய்? యా జాగాలో ఏడుస్తావు? இடத்தை மாற்று. జగాని మార్చు. அழ வேண்டிய இடம் ఏడవలసిన உன்னுடைய జాగా படுக்கை அறை அல்ல, నువ్వు పనుకునే జాగా உன்னுடைய కాదు. சமையல் அறை அல்ல. నీ కిచెన్ కాదు. ஹalleluya. హల్లెలూయా. உன்னுடைய கணவனுக்கு முன்னால் அல்ல, నీ భర్తకు ముందు కాదు. உன் பிள்ளைகளுக்கு முன்னால் அல்ல, నీ బిడ్డలకు ముందు కాదు. என் தேவனுக்கு முன்னால். మన దేవునికి ముందు. ஹalleluya. హల్లెలూయా. அன்னாள் அழுதாள். అన్నాలు ఏడ్చింది. அவளுடைய அழுகை நின்றது. ఆ అమ్మ ఏడుపు నిలిసింది. நல்லா சொல்லுங்களேன், அவள் அழுகை நின்றது. ఆ అమ్మ ఏడుపు నిలిసింది. ஆமே. பக்கத்துல கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, அன்னாளுடைய அழுகை நின்றது. అన్నాలు ఏడుపు నిలిచిపోయా. உங்க அழுகையும் நிற்கும். నీ ఏడుపును నిలుసును. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய கண்கள் నీ కండ్లు கர்த்தரை நோக்கி கண்ணீரை சொரியட்டும். కర్తర్ని చూసి కన్నీర్లు విడిని. ஏன்னா ఎలాంటే நம்ம ஆண்டவர் சமூகத்துல சொரிகிற கண்ணீருக்கு தான் விலை இருக்கிறது. మన దేవుని సముఖంలో విడిసే కన్నీర్లకు దా బెల ఉంటాయి. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எந்தெந்த சூழ்நிலையில் கண்ணீர் வடிக்கிறோம்? మనము యాయా సమయాల్లో కన్నీర్లు విడుస్తాము. எந்தெந்த சூழ்நிலை நம்மை கண்ணீர் வர வைக்கிறது? అది యాయా కార్యాల్లో మన కన్నీర్లు ஒன்று, రాపడతాయి. ఒకటి மரண படுக்கை, ఆ మరణ ఆస్తిలో, மரண வியாதிகள். మరణ వ్యాధిల్లో. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. சில பேர் కొందరు சில நோயாளிகளை ஆஸ்பத்திரியில போய் பார்க்கும்போது కొన్ని వ్యాధిస్తుల్ని ఆసుపత్రిలో పోయి చూసినప్పుడు எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த சகோதரி நம்முடைய சபையில் வந்த சாட்சி சொன்ன அருமை சகோதரி வீணா. அந்த சகோதரியை நாம் பார்க்கும்போது நாங்கள் உள்ள போய் ஐசியூல இருந்த நேரம் பார்த்தபோது ఆ అమ్మ వీణ అనే ఆ అమ్మని ఐసీయూలో పోయి చూసినప్పుడు அந்த சகோதரிக்கு பேச வராது, ஃபுல்லா டியூப். ఆ అమ్మ మాట్లాడేదానికి రాదు. ఆ మాస్క్ వచ్చింది. ஆனா అవుతే நான் சிஸ்டர்னு கூப்பிட்டோன்னு அந்த சத்தத்தை கேட்டு ఆ అమ్మ శబ్దాన్ని వినినప్పుడు எல்லாம் மாஸ்க் டியூப் தான், అంత మాస్క్ ట్యూబ్ దా. அந்த கண்ணு மட்டும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. ఆ కన్నీరు మాత్రం కళ్ళు నీళ్ళు ఉడుస్తానే. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, மரண படுக்கை, మరణ ఆస్తి, மரண படுக்கை మరణ கண்ணீரை வரவழைக்கும். కన్నీరు లెప్పెట్టును. ஆனால் అవుతే உன் கண்ணீர் నీ కన్నీరు கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். కన్నీరులో దేవుని చూసి ఉన్ని. யார் நமக்கு கற்று தந்தது? ఎవరు మనకు చెప్పించింది? எசேக்கியா கற்று தந்தார். ఎసైకియా చెప్పించిండాడు. ஆமென். ఆమేన్. எசேக்கியா மன்னன் ఎసైకియా రాజా வியாதிப்படுகிறான். వ్యాధి పడతాడు. எப்படிப்பட்ட வியாதி? ఆ
అట్లా ఎట్లా వ్యాధి மரண படுக்கை. మరణ ఆస్తి இனி தப்பி பிழைக்க முடியாது. ఇంకా తప్పి బతకరు కాదు. டாக்டர் சொன்னதல்ல, డాక్టర్ చెప్పింది కాదు. டாக்டர் சொன்னதை கர்த்தர் மாற்றுவார். డాక్టర్ చెప్పేదని ஆனால் దేవుడు கர்த்தரே சொல்லிவிட்டார். అవుతే దేవుడే చెప్పేశాడు. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான். எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். 2 ஒன்றிலிருந்தே வாசிக்கலாம். 1 2 3. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், முடிஞ்சு போச்சு. கர்த்தரே சொல்லிவிட்டார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்துக் கொள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஒரு மனிதன் வந்து சொல்லிவிட்டால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார். ఒక మనిషి వచ్చి మనకు చెప్పేస్తే దేవుడు నాకు సుఖం ఇస్తుడని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் இங்கு கர்த்தரே சொல்லிவிட்டார். అవుతే ఇక్కడ కర్తరే చెప్పేశాడు. ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தரே சொல்லிவிட்டார், நீர் இனி பிழைக்க மாட்டீர். యేసయ్య ప్రవాది వచ్చి చెప్పేసినాడు, నువ్వు ఇంకా బతుకు అనేసి. உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். నీ ఇంటి కార్యాలు సరిచూసుకో. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மனிதன் சொன்னால் நமக்கு நம்பிக்கை இருக்கும். మనిషి చెప్తే మనకు విశ్వాసం ఉంది. கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க இல்ல, கர்த்தர் என்னை சுகப்படுத்துவார். కర్తర్ మీద విశ్వాసం ఉండే బిడ్డలు చెప్తాడు, నాకు దేవుడు ఉండా, నాకు ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரே சொல்லிவிட்டார். అవుతే దేవుడే చెప్పేశాడు. ஆனாலும், అవుతేను, ஆமென், ఆమేన్, ஆனாலும் అవుతేను, அந்த மரண படுக்கையிலும் ఆ మరణాస్కిలో எசேக்கியா மன்னன் கர்த்தரை நோக்கி அழுதான். ఎసైకే రాజా దేవుని చూసి ఏడుస్తాడు. ஆண்டவரே, என்னை நினைவு கூரும், దేవుడా నన్ను తలుసుకోండి, என்னை நினைவு கூரும். నన్ను తలుసుకోండి. அவ்வளவுதான். అంతనే. சொன்ன தீர்க்கதரிசி முற்றத்திலிருந்து முன்னோக்கி போகல. చెప్పిన ప్రవాది కొంచెం ముందుగాను పోలేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ఆమేన్. சொன்ன தீர்க்கதரிசி வீட்டு முற்றத்திலிருந்து வெளியே போகல. చెప్పిన ప్రవాది ఇంకా దాంట్లోనూ లేదు, కడపని. எசேக்கியாவுடைய மரண படுக்கையில் அவர் கர்த்தரை நோக்கி வடித்த கண்ணீர் அவருடைய மரண படுக்கையை மாற்றியது. యేసయ్యా కన్నీర్లు అతని మరణ ఆస్కిని అప్పుడు మార్చేశా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம் கண்ட அந்த அன்பு சகோதரி மரண படுக்கையிலிருந்து மீண்டு இங்க வந்து சாட்சி சொன்னார்கள். ఆ సహోదరి ఆ మరణ ఆస్కిలోంచి వచ్చి మన స్టేజ్ లో பல சாட்சிகள் நம்முடைய சபையில் உண்டு. ఎన్నో ఆ సాక్షులు మన సభలో ఉన్నాయి. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, மரண படுக்கை மரண வியாதியாய் இருக்கட்டும், మరణ ఆస్కి మన మరణ కష్టాలుగా உனக்கு இல்ல, உன்னுடைய சொந்த பந்தங்களுக்காய் இருக்கட்டும். నీ సొంత బంధాలుగా ఉండొచ్చును. ஆமென். கவலைப்படாதீங்க. చింతపడదండి. உங்கள் கண்ணீர், మీ కన్నీర్లో நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? మనకు ఏమి சாவ கிடக்கிறவனை பார்த்தே நம்ம ஒப்பாரி வைப்போம். సాయిపోయినా ఉండవన్నీ వాడిని చూసే మనం మళ్ళా చెప్తా ఉంటాము. அவன் சீக்கிரமா போய் சேர்ந்துருவான். వాడు బిన్నే పోయి చేరిపోతాడు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அவனே இழுத்துக்கிட்டு கிடப்பான் வாடே ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில். వాడే ఈడ్చుకుంటా ఉంటాడు. அங்க போய் சோக மூஞ்சி முகரையும் பார்த்தாலே அவனுக்கு செத்து போயிடலான்னு தோணும். ఆడిపోయి అట్లే శోక మూక్తిగా పెట్టుకొని వానికి ఏమేమో చెప్పేది. அவன் அங்க இருந்து போய் சொல்லுவான், అక్కడ పోయి చెప్పేది, ஐயோ போன வாரம் தான் என் கூட வேலை பார்த்தவன் పోయిన వారం నాకు కూడా పని చేసినోడు இப்ப நல்லா இருந்தான், బాగా ఉన్నాడు. உங்களுக்கு வந்திருக்கிற இதே வியாதி தான் మీకు వచ్చిన ఇదే వ్యాధి அவனுக்கு தூக்கி வாரி போடும். వానికి அதோட முடிச்சா பரவாயில்லை, అదే ఆప్తేనే நேத்துக்கு பட்டுன்னு போயிட்டான். నిన్ననే టక్కని పోయిచాడు.
ஆமென். ఆమేన్. அவன் அது வரைக்கும் கொஞ்சம் நெஞ்ச ஒரு விசுவாசத்துல இருந்திருப்பான். వాడు దీనికి ముందు కొంచెం విశ్వాసంలో బతుకుతూమని ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வியாதிஸ்தர்களுடைய பயத்தை கூட்டுவது எது தெரியுமா? వ్యాధిస్తల్ని భయం జాస్తి చేసేది ఏది తెలుసునా? சுற்றி இருக்கிற சூழ்நிலை. వాళ్ళ చుట్టూ ఉండే మనుషుల ఆమేన్. సమయాలు. ఆమేన్. நான் சில சகோதரர்களிடமிருந்து கேட்டிருக்கிறேன். కొన్ని సహోదరుల దగ్గర అడిగిండాము. அந்த மரண வலியில போடுற சத்தம் பக்கத்து பெட்ல கேட்கும்போது ఆ మరణ ఆ నొప్పిలో సౌండ్ వేసినప్పుడు தன்னுடைய நம்பிக்கை இழந்து போகும். తన ఆ విశ్వాసం విడిచిపోతాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, உன் நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனாலும், నీ విశ్వాసం ఆ సమయాల్లో இழந்து విడిచిపోతే போகக்கூடிய அளவு உன் சூழ்நிலைகள் இருந்தாலும், విడిచిపోయే ఆ సమయాలుగా ఉంటేను எசேக்கியாவை போல ఎస్ఐక్యాని మాతరా கர்த்தரை நோக்கி உன் கண்ணீர் சொரியட்டும். కర్తర్ని చూసి నీ కన్నీళ్లు విడండి. உன் கண்ணீர் கர்த்தரை நோக்கி சொரியட்டும். నీ కన్నీళ్లు ఆ దేవుని చూసి రాని. சில பேர் டாக்டருங்க கைய பிடிப்பாங்க, டாக்டர் డాక్టర్ எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தும். ఎట్లయినా నా బిడ్డని కాపాడండి. அல்லேலூயா. హల్లెలూయా. கண்ணீர் வடிக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். కన్నీళ్లు విడిచిన దాన్ని మనం చూసిండాము. ஆஸ்பத்திரிகள்ல வெளியில கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற சகோதரங்களை பார்த்திருக்கிறோம். ఆసుపత్రిలో బయట ఎందరో కన్నీళ్లు విడుస్తామని ஏன்னா చూసిండాము. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்க போறது என்று தெரியாது. ఎలాంటే మీకు విశ్వాసం లేదు. அவர்கள் அறிந்த தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டு பார்த்து விட்டார்கள். వాళ్ళకు తెలిసిన దైవాలంతా వాళ్ళకు ஆனால் ஒரு முன்னேற்றமும் இல்லை. ఏమీ లేదు దాంట్లో. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழுகிற பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். ఆ తర సమయాలు ఏడ్చే బిడ్డలు చూసిండాము. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நம்முடைய கண்ணீர் మన அது కన్నీళ్లు தேவனை நோக்கி சொரியட்டும். అది దేవుని చూసి రాని. எசேக்கியா எசேக்கியா அந்த மரண படுக்கையிலும் ఆ మరణ ఆస్తిలను கர்த்தரை நோக்கி கண்ணீர் சொரிந்தான். కర్తను చూసి తన కన్నీళ్లు విడిచాడు. என்ன நடந்துச்சு? ఏం జరిగింది? ஆண்டவர் దేవుడు எசேக்கியாவை திருப்பி விட்டார். ఎస్ఐక్యాని మార్చి విడిచాడు. என் பிள்ளை அழுகிறான். నా బిడ్డ ఏడుస్తాడు. ஆமென். ఆమేన్. யாரை பார்த்து அழுதுட்டான்? ఎవరిని చూసి ఏడ్చేశాడు? என்ன பார்த்து அழுதுட்டான். నన్ను చూసి నా దేవుడు ఆ చూసి ఏడ్చాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நார்மலா மனுஷனுக்கு నార్మల్ గా మనిషికి சில வித்தியாசமான பிறவிகள் உண்டு, அவங்கள சொல்லல. కొన్ని వాళ్ళ కొంచెం వేరే మాదిరిగా ఉంటారు. நார்மலா ஒரு ஆள் அழுறாங்கன்னா அவங்கள பார்த்தா நமக்கு கண்ணு கலங்கும். నార్మల్ గా இது சாதாரண. అంటే మనకు కళ్ళలో నీళ్ళు వచ్చును. ஆமாவா இல்லையா? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என்கிட்ட சில பேர் ஜெபிக்க வரும்போது அழுதாங்கன்னா நான் கண்ணை பார்க்க மாட்டேன். కొందరు ప్రార్థించుకునే దానికి వచ్చినప్పుడు ఏడుస్తే కళ్ళని చూసేయలేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு சாதாரணமாய் మనం సాధారణంగా அது உடனே நமக்கு பாதிக்கும். అది మనకు అట్లనే వచ్చును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கே இப்படி என்றால், మనకే ఇట్లంటే మనకే ఇట్లంటే பரம தகப்பன் சும்மா விடுவாரோ? పరలోక ఉండే తండ్రి ఊరికే பக்கத்துல கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, பரம தகப்பன் పరలోకాన తండ్రి உங்களை சும்மா விட மாட்டார். మిమ్మల్ని ఊరికే విడిడు. கைவிட மாட்டார். செய் விடிடு. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மரண படுக்கையில் எசேக்கியாவின் அழுகையை మరణ ఆస్తిలో ఎసెకియాని ఏడుపుని கர்த்தர் கேட்டார். ఆ దేవుడు చూశాడు. பரம தகப்பன் கேட்டார். అతని తండ్రి చూశాడు. எத்தனை வருஷங்க ఎన్నేండ్లు? சொல்லுங்களேன், 15 ఏండ్లు. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். 15 ఏండ్లు. 15 வருஷம். 15 ఏండ్లు అతనికి. 1-2 நாள் இல்ல. 1-2 దినములు కాదు. டாக்டர்கள் சொல்லுவாங்க, சில வியாதி வரும்போது மேக்ஸிமம் 3 வருஷம் போகும். இழுத்து இழுத்து చెప్తారు కొందరు ఇన్ని ఏండ్లు దా నీకు అనేసి. ஆமென். ఆమేన్. ஆனா ஆண்டவர் சொன்னது అవుతే దేవుడు చెప్పింది இழுத்து இழுத்து அல்ல, ఈడ్చేది కాదు. ராஜாவாய் 15 வருஷம். రాజా 15 ఏండ్లు. சில பேருக்கு புரியல போங்க. ஆமென். ఆమేన్. ஆமென். హల్లెలూయా. ஏதோ ஜீவனை இழுத்து இழுத்து போனது அல்ல. ఏదో జీవన ఈడ్చుకుంటా ఉండేది కాదు. எசேக்கியாவுக்கு பரம தகப்பன் கொடுத்தது ఎసెకియా తండ్రి ఇచ్చింది 15 வருடம் ராஜாவாய். 15 ఏండ్లు రాజాగా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, உன் கண்ணீருக்கு விலை உண்டு. నీ కన్నీర్లకు బెల ఉండాయి. உன் கண்ணீருக்கு விலை உண்டு. నీ కన్నీర్లకు బెల ఉంది. மரண படுக்கையில் கிடக்கிற మరణాస్కిలో ఉండేది உன் சகோதரங்களுக்கோ பெற்றோருக்கோ யாருக்காகவும் இருக்கட்டும், నీ సహోదరులు నీ తల్లిదండ్రులకు ఎవరుగా ఉంది. அங்க போய் அவங்கள பார்த்து கண்ணீர் வடிக்காத. అక్కడ పోయి నువ్వు కన్నీర్లు విడే. அவங்களுக்காய் கர்த்தரை நோக்கி கண்ணீர் சொரி. వాళ్ళ కోసం దేవుని చూసి కన్నీరు. தேவன் உன் கண்ணீரை காண்பார். దేవుడు నీ కన్నీర్ని చూస్తుడు.
ஜீவனை தருவார். ప్రాణాన్ని ఇస్తుడు. ஹalleluya. హల్లెలూయా. ஒன்று மரண பயம், ఒకటి మరణ భయం, రెండోది சத்துருக்களால் ஏற்படுகிற பயம். శత్రువుల్లోంచి మనకు వచ్చే భయము. ஹalleluya. హల్లెలూయా. சத்துருக்களால் ஏற்படுகிற பயம். శత్రువుల్లోంచి వచ్చే మనకు భయము. சங்கீதம் 56, కీర్తన 56, சங்கீதம் 56 కీర్తన நம்ம 56 முதல்ல படிச்ச வாக்கியம் இருக்கிற சங்கீதம். அது எப்ப நடக்குது தெரியுமா? అది ఎప్పుడు జరుగుతాయి? தலைப்ப வாசிங்க சிஸ்டர். பெலிஸ்தர் தாவீதை பிடித்தபோது, ஹalleluya, ஓ ஆமென். ఆమేన్. தாவீது எப்போ பாடினாருங்க? దావీదు దాన్ని ఎప్పుడు ఆడాడు? பெலிஸ்தியர் தாவீதை பிடித்து கொண்ட போது. ఫిలిష్తీయులు దావీదుని పట్టుకొనినప్పుడు. ஆமென். ఆమేన్. ஒரு பக்கம் மரண பயம், ఓ పక్కన మరణ భయము. பெலிஸ்தியர் சும்மா விடுவானா? பிடிச்சா? ఫిలిష్తీయులు అనేవాడు ఊరికే ఉడిసినా పడితే. ஹalleluya. హల్లెలూయా. அதன் மத்தியில தான் దాని మధ్యలోనదా ஆண்டவரை துதிக்கிறான் பாருங்க தாவீது. దేవుని ఆరాధిస్తాడు చూడు దావీదు. என்ன சொல்லி துதிக்கிறாரு? ఏమి తుది చెప్తాడు? என் கண்ணீர் నా కన్నీర్లు உம்முடைய துருத்தியில். నీ తురుతిలో. ஆமென். ఆమేన్. அப்போ சத்துருக்கள் அவனை பயமுறுத்திய போதும், శత్రువులు భయపెట్టినప్పుడును, சத்துருக்களால் யுத்தத்தில் அவர்கள், சத்துருக்கள் கையில் அவர்கள் அகப்பட்ட போதும், శత్రు శైల వాళ్ళు మాట్లాడినప్పుడు அவனுடைய நம்பிக்கை அவன் விட்டுவிடவில்லை. వాని విశ్వాసం వాడు విడిసిలేదు. ஆமென். ఆమేన్. கண்ணீர் கர்த்தரை நோக்கி சொரிகிறான். కన్నీళ్లు ఆ దేవుని చూసి విడుస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. சத்துருக்களால் பயம் உண்டான போது, శత్రువుల నుంచి భయం சங்கீதம் వచ్చినప్పుడు 6 வாசிக்கலாம். కీర్తన 6 చదువుతాము. 6, 6, 7. ஆ ஆ ஆ ம் ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. போகிற இடமெல்லாம் சத்துருக்கள். పోయే జాగంద శత్రువులు. தன்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் சத்ருவாய் மாறுகிறார்கள். తనకు చుట్టూలో ఉండే వాళ్ళందరూ శత్రువులుగా మారతారు. அழுது அழுது கண்ணு குழி விழுந்து விட்டது. ఏడ్చి ఏడ్చి కండ్లు గొత్తబడిపోయింది. அவ்வளவு துக்கத்தின் மத்தியில் అంత దుఃఖాన మధ్యలోను ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடிக்கிறான் దేవుని தாவீது. చూసి కన్నీళ్లు విడుస్తాడు దావీదు. 8வது వాక్యத்துல அவரே பாடுறார். 8వ వాక్యములో అతనే చూస్తాడు. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். కర్తర్ నా కన్నీర్ శబ్దాన్ని విన్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. உன்னுடைய அழுகையின் சத்தமும் கேட்கப்படும். నువ్వు ఏడిస్తే శబ్దాన్ని వినును. உன்னை சுற்றி சத்துருக்கள் எழும்பி விட்டார்களா? నీకు శత్రులు ఏలేసేశారా? உன்னை சுற்றி சத்துருக்கள் சூழ்ந்துள்ளார்களா? నీ శత్రులు నీ చుట్టుకున్నారా? மனிதனுக்கு முன்னால் ஐயோ என்று கதறாதே. మనిషికి ముందు అయ్యో నీ ఏడెద్దు. தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி முறையிடு. దేవుని సముఖంలో దేవుని చూసి చెప్పు. ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை காண்பார். కర్తర్ నీ కన్నీళ్లు చూస్తాడు. உன்னுடைய கூக்குரலை அவர் கேட்பார். నువ్వు అరిసేదాన్ని వింటాడు. 116 சங்கீதம் 8வது வாக்கியத்துல சொல்லுகிறார் தாவீது. 116 సంగీతములో 8వ వాక్యంలో చెప్తాడు దావీదు. என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தீர். కన్నీళ్లు కన్నికి తప్పిస్త్రీ. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். ஆமென். ஆமென். ஹalleluya. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உன் கண்ணை கண்ணீருக்கு தப்புவிக்கிற தேவன். నీ కన్నీర్ కన్నీర్కు తప్పించే దేవుడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நாம அவரை நோக்கி கண்ணீர் சொரியும் போது, మనము ఆతని చూసి కన్నీళ్లు విడిచినప్పుడు அவர் நமக்கு அதனுடைய பதிலை தருகிறார். ఆతన దానికి జవాబిస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. அவர் உன்னுடைய கண்ணை கண்ணீருக்கு தப்புவிப்பார். ఆతని కన్నీళ్లకు తప్పిస్తాడు. அப்போ சத்துருக்களால் ஏற்படுகிற பயம், శత్రువుల నుంచి వచ్చే మనకు భయము. ஆமென். మేన్. கர்த்தர் அதிலிருந்து உன்னை மீட்பார். దేవుడు దాని నుంచి నన్ను மூன்று, మూడు அவிசுவாச சூழ்நிலை. ఆ విశ్వాసం అనే సమయము. ஆமென். ఆమేన్. அதாவது అట్లంటే நம்முடைய சில எவ்வளவு விசுவாசமா இருந்தாலும், మనము ఎంత విశ్వాసంగా ఉంటే சில சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் போது நம்முடைய விசுவாசம் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். కష్టాలు మనల్ని అదిమైనప్పుడు ఇచ్చేనప్పుడు మనం நம்பிக்கையற்ற சூழ்நிலை.
అది మనకు విశ్వాసం பக்கத்துல లేని கை సమయము. கொடுத்து சொல்லுங்க, நம்பிக்கையற்ற நிலைமையா. ఆ విశ్వాసం లేని సమయము. கலங்காதுங்க. చింతపడద్దు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. விசுவாசம் தான். విశ్వాసం దా. ஆமென். ஆமென். விசுவாசம் தான். విశ్వాసం దా. பேதுருவுக்கு விசுவாசம் இருந்தது. పేతురుకు విశ్వాసం ఉనింది. தண்ணீரில் நடந்தான். నీళ్ళలో నడిచాడు. ஆனால் தண்ணீரை பார்த்தபோது అవుతే నీళ్ళని వాడు చూసి தத்தளிக்க தொடங்கியது. వాడు అట్లా ఆదిరినోడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. விசுவாசம் தான். విశ్వాసం దా. ஆனால் అవుతే ஆண்டவர் மேல் அன்புள்ளவன் தான். దేవుని మీద ప్రీతి ఉండేవాడు దా. ஆனால் சாதாரண ஒரு ஸ்திரீ கேட்டவுடன் సాధారణంగా ఒక స్త్రీని మాట ఇనిందనే இயேசுவை தெரியாதே என்று மறுதலித்து விட்டார். వాడు యేసు నాకు తెలియదని చెప్పేశాడు. நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ఆ విశ్వాసం లేని ஆமென். సమయం. ఆమేన్. இதே பேதுரு தான் முந்தின நாள் நைட்டு ஒரு போர் சேவகனுடைய సౌని காதை என்ன செய்தான்? அறுத்தான். కోసినోడు. ஆமென். ఆమేన్. எப்போ? ఎప్పుడు? முந்தின நாள் இரவு. దానికి ముందు నైట్ దా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா అవుతే அடுத்த நாள் விடுகிறதுக்கு முன்னால் మారదినం ఆ పొద్దు పుట్టేదానికి ముందు 3 முறை மறுதலிக்கிறான். 3 కితాలు వాడు చెప్తాడు నాకు என்ன తెలీదు. காரணம்? ఏమంటే நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ఆ విశ్వాసం లేని సమయము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. அன்பு இருந்தது, వానికి పాసం ఉనింది. நம்பிக்கை இருந்தது. విశ్వాసం ఉనింది. ஆண்டவருக்கு ஜீவனையே கொடுப்பேன் என்றவன். దేవుని కోసం నా ప్రాణాన్ని ఇస్తానని చెప్పాడు. ஆனால் అవుతే நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும்போது విశ్వాసం లేని సమయం தடுமாறுகிறார். వాడు తడమారుతాడు. ஆமென். ఆమేన్. இங்கு ஒரு மனிதன் இருக்கிறான். ఇంకొక మనిషి ఉన్నాడు. மார்க்கு 9ஆம் அதிகாரம் మార్కు 9వ అధ్యాయం 24வது வாக்கியம். 24వ వాక్యం చదువుతాము. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். ஒரு தகப்பன் ఒక తండ్రి தன்னுடைய பிள்ளைக்காய், తన బిడ్డ కోసం, தன்னுடைய மகனுக்காய், తన కొడుకు కోసం, ஒரு அசுத்த ஆவி பிடித்து அலைக்கழிக்கிற ஒரு மகனுக்காய் ఒక పిశాసు పట్టుకొని వాడిని ఆర్పించే இயேசுவிடம் கண்ணீர் வடிக்கிறார். యేసు దగ్గర కన్నీళ్లు విడుస్తాడు. ஆமென். ఆమేన్. இயேசு கேட்கிறார், விசுவாசம் உண்டு என்னில், எனக்கு இந்த வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? యేసు వందేర అడుగుతాడు, దీని తరిమేదానికి నా దగ్గర బలం ఉందా? அப்ப அவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. విశ్వాసిస్తాను దేవుడా. ஒருவேளை என்னில் அவிசுவாசம் இருந்தாலும் அந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு அற்புதம் செய்யும் ఒక భార్య నాలో ఆ విశ్వాసం ఉంటేను என்று சொல்லி கண்ணீர் வடித்தார். కన్నీళ్లు విడిచాడు. ஆமென். ఆమేన్. இயேசு அந்த கண்ணீரை கேட்டு, கண்ணீரை கண்டு యేసు వాని కన్నీళ్లను அவனுக்கு చూసి பதிலை கொடுத்தார். వానికి பக்கத்துல கைய கொடுத்து நல்ல குலுக்கி சொல்லுங்க, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. నీ కన్నీళ్లకు బదులు ఉంది. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. నీ కన్నీళ్లకు జవాబు ఉంది. உன்னுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும். నీ విశ్వాసం లేని సమయంలోనూ நல்ல கவனிங்க, உனக்கு நம்பிக்கை நீ இழந்து போகிற சூழ்நிலை, నీకు అది అవదు అనే ఒక సమయంలోనూ, ஆனால் உன் கண்ணீர் கர்த்தரை நோக்கி నీ కన్నీళ్లు ఆ కర్తని చూసి அற்புதம் உண்டு. అద్భుతం ఉండాయి. புரிஞ்சுச்சா? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், నమ్మిక లేని విశ్వాసం ஆனால் என் கண்ணீர் மட்டும் கர்த்தரை நோக்கி சொரிகிறேன். అవుతాన కన్నీళ్లు మాత్రం దేవుని చూసి నీడుస్తాను. யோபுவுக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் தான் கடந்து போனார். యోబు ఆ విశ్వాసం అనే సమయాలంతా దాటిపోయాడు. அதனால் தான் சொல்லுகிறார், எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தன் இருந்தால் நன்றாய் இருந்திருக்கும். దానికి వాడు చెప్తాడు, నాకు దేవునికి మధ్యస్థుడు వాడు ఉంటే బాగుండేది. காரணம், நான் எதற்காய் தண்டிக்கப்படுகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. యాలంటే నాకు శిక్ష ఏంటి కోసం వచ్చిందని నాకు తెలియదు. எனக்கு என்னை தேவன் ஏன் தண்டிக்கிறார் என்று புரியவில்லை. దేవుడు నాకు ఏంటికి ఆ శిక్ష ఇచ్చిండాడని తెలియదు. நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ఆ విశ్వాసం లేని ஆனால் సమయము. வடிக்கிற கண்ணீர் கர்த்தரை நோக்கி. అవుతే విడిసే కన్నీళ్లు కర్తని చూసి தேவன் அந்த கண்ணீருக்கு மறுபடியை கொடுத்தார். దేవుడు ఆ కన్నీళ్లకు మరి జవాబు ఇచ్చాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. 26 27 வாசித்தீங்கன்னா தெரியும், அந்த பிள்ளை என்ன செய்றான்? 26 27 చదువుతుంటే ఆ బిడ్డకి ఏం చేస్తాడు? புறப்பட்டு போயிட்டு அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். ఆమేన్. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கவனிங்க,
ஆழமான சத்தியம். లోతైన సత్యము. உன் விசுவாசம் నీ విశ్వాసము இழக்கக்கூடிய சூழ்நிலையிலும் విడిచిపెట్టే సమయములోను தேவனை நோக்கி நீ சொரிகிற கண்ணீர் உனக்கு விடுதலையை தரும். దేవుని చూసి విడిసే కన్నీరులకు బలం ఉండాలి. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நீ நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தாலும், నువ్వు అవదు అని ఆ సమయాల్లో ఉంటాను, நீ நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கிடந்தாலும், ఆ విశ్వాసం లేని ఆ సమయాల్లో நீ ఉంటాను, கர்த்தரை நோக்கி சொரிகிற கண்ணீர் నువ్వు కర్తరిని చూసి విడిసే உனக்கு కన్నీరు அற்புதத்தை செய்யும். నీకు అద్భుతాలు చేస్తును, உனக்கு விடுதலையை தரும். నీకు రక్షణ ఇచ్చును, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். కర్తర్ నిన్ను విడిపిస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. இந்த தகப்பனுடைய அவிசுவாசத்தின் ఈ తండ్రి ఒక అవిశ్వాసంలో அவிசுவாசத்திலும் ఆ విశ్వాసం அவரே சொல்றார். అతనే చెప్తాడు, ஏன்னா வருஷங்கள் ஆச்சுங்க. ఏలంటే ఎండో ఏండ్లు అయిపోయింది. ஆமென். ఆమేన్. சில காரியத்துக்காய் பல வருடம் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் ఒక కార్యానికి ఎన్ని ఏండ్లుగా మనం ప్రార్థిస్తాం, நமக்கு அந்த காரியத்தின் மேல் நம்பிக்கை இருக்கவே இருக்காது. మనకు ఆ కార్యం మీద విశ్వాసం ఉండే ఉండదు. புரிஞ்சா? சொன்னது புரிஞ்சா? நிறைய பேர் அசதியில இருக்கிறீங்களே. பக்கத்துல கைய கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, ఆడు బాగా చెయ్యి చాప్. ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நல்ல கைய குலுக்குங்க, அசதி மாறட்டும். ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, இங்க சொல்லுது ఇక్కడ చెప్తాయి, அவன் அவிசுவாசத்தில் இருந்தான். వాడు ఆ విశ్వాసంలో ఉన్నాడు. ஆனா அவரே சொல்றார், என் அவிசுவாசத்தை மாற்றும். ఎలాంటే వాడే చెప్తాడు, నా విశ్వాసాన్ని మార్చండి. ஹalleluya. హల్లెలూయా. இயேசுவை தொட்டு விசுவாசத்தில் சுகம் பெற்றவர்கள் உண்டு. యేసువిని ముట్టినోళ్ళు సుగాలు తీసుకున్న వాళ్ళు ఉన్నారు. ஆனால் అయితే அவர்கள் வடித்த கண்ணீரை இயேசு கண்டு அற்புதம் செய்தவர்கள் உண்டு. వాళ్ళు ఏడ్చిన కన్నీర్లు యేసు చూసి అద్భుతాలు చేసినాడు ఉంది. ஆனால் అయితే விசுவாசத்தின் நிறைவில்லாமல் విశ్వాసం లేని సమయంలో ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்ட ஒருவர் சுகம் பெறுகிறார். చూసి కన్నీర్లు విడిచినోడు సుఖం తీసుకుంటాడు. ஆமென். హల్లెలూయా. உன் கண்ணீருக்கு விலை உண்டு. నీ కన్నీర్లకు బెల இப்ப ఉంది. நல்ல குலுக்கி சொல்லுங்க, உன் கண்ணீருக்கு விலை உண்டு. నీ కన్నీర్లకు బెల ఉంది. தூங்கி கெடுத்துடாத. నిద్రపోయి చెడిపోవద్దు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. உன் கண்ணீருக்கு விலை உண்டு. నీ కన్నీర్లకు బెల ఉండాయి. அழுது வேஸ்ட் பண்ணிடாத. ఏడ్చి వేస్ట్ చేసేయద్దు. நல்லா இருக்கு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அழுது அழுது வேஸ்ட் பண்ணிடாத. ఏడ్చి ఏడ్చి వేస్ట్ చేసేయద్దు. உன் கண்ணீருக்கு விலையை கெடுத்துடாத. నీ కన్నీర్లకు బెలం చెడిపోవద్దు. சில பேருக்கு வந்து ஹை சென்சிட்டிவ். కొందరికి ఐ సెన్సిటివ్ ఉంటాయి. ஆமா, சின்ன ஒரு வார்த்தை சொன்னா போதும், చిన్నదిగా ఒక మాట చెప్తేను காவேரியில தண்ணி வருதோ என்னமோ. కావేరిలో నీళ్లు వస్తాయో లేదో. ஆமென். ఆమేన్. ஆனா இவங்களுக்கு சொர 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 சொரன்னு வட்டிச்சிரும். వీలు కంటే అట్లా సర్రని వస్తానే ఉన్న కన్నీళ్ళు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வேஸ்ட் பண்ணாத. వేస్ట్ చేయొద్దు. இனி வட்டிச்சா ஆண்டவர் முன்னாலதான். విడిస్తే ఇంకా దేవునికి ముందుదా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. மூன்று மூன்றாவது. அவிசுவாச சூழ்நிலை. అవిశ్వాసం సమయం. நான்கு నాలుగోది பாவ குற்ற உணர்வு. పాప కుట్ర ఉనరులో நல்லா கவனிக்கணும். பாவ குற்ற உணர்வு. పాపాలు చేసినప్పుడు இந்த குற்ற உணர்வு நம்மை சாகடித்து விடும். ఆ సమయం అనేది మనల్ని చంపేస్తును. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். మనం ముందుగా చెప్పిండాము. பேதுரு சேவல் எப்பெல்லாம் கூவுதோ அப்பெல்லாம் அழுவாராம். పేదరు ఆ కోడి ఎప్పుడంతా కూసునో అప్పుడంతా వాడు வேத ఏడుస్తాడు. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, వేదములో చెప్తాయి చెప్పేనట్టు பேதுரு சேவல் கூவுற சத்தத்தை எப்பெல்லாம் கேட்கிறாரோ அப்பெல்லாம் அழுவாராம். పేదరు ఆ కోడి ఎప్పుడంతా కూసునో అప్పుడంతా వాడు ఏడుస్తున్నాడు. ஏன் தெரியுமா? ఎలాంటే பாவ குற்ற உணர்வு. బాండ్లో ఆ పాపం అనేది ఉనింది. எங்க ஐயாவை நான் காட்டி கொடுத்துட்டேனே, నా మనసుని నేను చూపించి என் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டேனே, నా దేవుణ్ణి నేను చూపించేస్తేనే, என் ஆண்டவரை மறுதளிச்சிட்டேனே. నా దేవుని నాకు తెలియదని చెప్పేస్తేనే. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அவர் மரிக்கும் போது అతను సచ్చినప్పుడు கண்ணீர் வடிந்து வடிந்து இந்த கண்ணிலிருந்து அப்படியே கண்ணு வரைக்கும் அந்த தழும்பு இருந்ததாம். ఆ
అతను ఏడ్చిండేది ఆ కండ్ల కింద అట్లే గాయాలు ఉనిందంట. ஆமென். ఆమేన్. அவ்வளவு அழுது இருக்கிறார். అంత ఏడ్చిండాడు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, பாவ குற்ற உணர்வு. పాపమా చేసిన దాని నుంచి ஒரு சகோதரி, ఒక సహోదరి, ஒரு பரிசேயன் ఒక పరిసయ్యుడు ஆண்டவரை விருந்துக்கு அழைத்தான். దేవుణ్ణి దీనికి భోజనానికి పిలుస్తాడు. ஆமென். ఆమేన్. கவனிங்க, 5 நிமிஷம் முடிஞ்சிரும். கவனமா. விருந்துக்கு அழைத்தான். ఆ విరుந்துకు పిలుస్తాడు. இயேசு விருந்துக்கு சென்றார். యేసు ఆ విరుந்துకు చేస్తాడు. இப்போ அங்க போய் உட்கார்ந்து இருக்கும்போது ఆడపై కూకున్నప్పుడు அந்த ஊரில் பாவியான ஸ்திரியாய் அறியப்பட்டவள் ఆ ఊర్లో పాపి అనే ఆ స్త్రీ இயேசுவின் பின்னால் வந்தாள். యేసు వెనుక వచ్చింది. ஆமென். ఆమేన్. வந்து நின்று వచ్చి నిలుచుకొని குனிந்து அவருடைய பாதத்தை ఆ గుంచ ఆ అమ్మ పాదాన్ని தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து ఆ అమ్మ కన్నీరులో దాన్ని నింపి தன்னுடைய கூந்தலினால் அதை துடைத்து ఆ అమ్మ ఎంటికల్లో దాన్ని తుడిసి தான் கொண்டு வந்த பரிமள தைலத்தை காலில் ஊற்றுகிறார். ఆ అమ్మ తీసుకున్న వాసన తైలమును అతని కాళ్ళలో పోస్తాయి. ஆமென். ఆమేన్. பார்க்கிற அந்த பரிசேயன் நினைத்தான், చూసి ఆ పరిసయ్యుడు இவர் தீர்க்கதரிசி அல்லவா, இவர் தன்னை தொடுகிறவள் யார் என்று இவருக்கு தெரியாதா? అతను తీర్క దర్శన కదా, అతని ముట్టేవాళ్ళు ఎవరని తెలీదా? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 38. లూకా రాసిన 7వ ஆ, வேண்டிக் கொண்டான். ஆ, ம், ம், ஆ, ம், 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 ம். ஆமென். போதும். ஆமென். ఆమేన్. ஒரு பாவ குற்ற உணர்வுள்ள ஒரு ஸ்திரியுடைய ஒரு சகோதரியுடைய கண்ணீர் ఆ పాప మనసుతో ఉండే ఒక సహోదరుడి కన్నీర్లు என்னாச்சு தெரியுமா? ఏమైంది? விருந்து கொடுத்த பரிசேயன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ என்னமோ தெரியாது. భోజనిచ్చిన పరిసయ్యుడు ఆశీర్వాదం తీసుకున్నాడు. ஏய், கண்ணீர் வடித்த ஸ்திரீ, ఆ కన్నీర్లు విడిచిన స్త్రీ, பாவி என்று முத்திரை குத்தப்பட்ட ஸ்திரீ, పాపమని చెప్పిన స్త్రీని பாவம் மன்னிக்கப்பட்டவளாய் வீட்டிலிருந்து வெளியேறினாள். పాపము క్షమించేదిగా ఈ స్త్రీ 47 బయటకు வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆ, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. போதும் போதும் போதும். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. உன் கண்ணீருக்கு விலையுண்டு. నీ కన్నీర్లకు బెల ఉంది. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. விருந்து கொடுத்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ இல்லையோ வேதம் அதை சொல்லவே இல்லை. విరుదిచ్చినోడు ఆశీర్వాదం తీసుకున్నాడో లేదో చెప్పలేదు. இந்த பரிசேயன் இயேசுவை பின்தொடர்ந்தானோ சொல்லவே இல்லை. ఈ పరిసయ్యుడు యేసు వెనుక పోయినోడు చెప్పనే లేదు. ஆனால் అవుతే இந்த ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ఈ స్త్రీని గురించి వేదం చెప్తాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இயேசுவின் உயிர் தெழுந்த பிறகு యేసు ప్రాణం లేచినప్పుడు 120 சீசர்களில் இவள் ஒருத்தி. 120 స్త్రీలు ఆయమ్మ పోయి. ஹalleluya. హల్లెలూయా. பரிசேயனை பற்றி வேதம் சொல்லவில்லை. ఆ పరిసయ్యుని గురించి వేదం వాక్యం என்ன చెప్పలేదు. காரணம்? ఎలంటే அவள் అன்று வடித்த கண்ணீர், ఆయమ్మ ఆడవిడిచిన அவள் కన్నీరు, வடித்த கண்ணீர். ఆడవిడిచిన కన్నీర్లు, கண்ணீருக்கு விலை உண்டு மகளே, ఆ కన్నీర్కి బెల ఉంది. கண்ணீருக்கு விலை உண்டு மகனே. కన్నీర్కి బెల ఉండాయి కొడుకా. உன் கண்ணீர் தேவ சமூகத்தில் சொரியட்டும். కన్నీర్లు దేవుని సముఖంలో ఉడి. குற்ற உணர்வுகளா, ఆ పప్పు తమ్ముళ్ళు, குற்ற உணர்வுகளா, ఆ తప్పు మనసు மனிதனிடம் கையேந்தாதே, మనిషి దగ్గర ఏ సైడెత్తు, மனிதனிடம் கண்ணீர் சொரியாதே. మనిషి దగ్గర కన్నీర్లు విడెత్తు. தேவனுக்கு முன்னால் கண்ணீர் சொரி, దేవునికి ముందు కన్నీర్లు విడి. அவர் உன்னை மன்னித்து அணைத்துக் கொள்வார். ఆతను నిన్ను క్షమించి அவர் உன்னை மன்னித்து அணைத்துக் கொள்வார். ఆతను నిన్ను క్షమించి అనుసుకుంటుడు. கர்த்தர் நல்லவர். కర్తర్ మంచోడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நான்காவது பாவ குற்ற உணர்வு. నాలుగోది పాప మనసు. 5 ఐదోది எரேமியா. ఎరేమియా. முதல்ல சொன்னது போல ఫస్ట్ లో చెప్పిన తరా அழுகிற ஜனத்தை பார்த்த ஆதங்கம்.
ఏడ్చే జనాలను చూసి వాడ ఇది పడతాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எரேமியாவை கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று சொல்வதற்கு காரணம் ఎరేమియాని కన్నీళ్లు విడిచే దర్శనిగా అంటే మనం చెప్పిన தன்னுடைய ஜனத்திற்காய் ஓயாமல் தேவ சமூகத்தில் அழுகிறான். తన జనాల కోసం దేవుని సముఖంలో ఉడికిండా ఏడుస్తాడు. எரேமியா 9:1. ఎరేమియా 9:1. வேகமா. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி ஆமென். என் ஜனமாகிய தேவனுடைய ஜனம், என் ஜனமாகிய தேவனுடைய ஜனம், నా జనాలైన దేవుని జనాలు, அழிந்து போகிற என் ஜனம் అழிదుపోగా జనాలు அப்பொழுது மீட்கப்படுவார்கள். అప్పుడు రక్షింపు తీసుకుంటారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எரேமியா சொல்லுகிறார், ఎరేమియా చెప్తాడు, என் கண் கண்ணீரால் நிரம்புவது நல்லமாயிருக்கும். నా కండ్లు కన్నీర్లో నింపేది మంచిదిగా ఉన్ను. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ఆ సమాధాన జనాల కోసం அழுகிற ஒரு கூட்ட ஜனம் வேண்டும். ఏడ్సే ఒక గుంపు జనాలు కావాలి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அது தேவனை நோக்கி முறையிடுகிற ஜனமாய், అది దేవుని చూసి చెప్పే జనాలు. எந்த சபை ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறதோ சபை ஆசீர்வதிக்கப்படும். యా సభ ఆత్మల కోసం ప్రార్థించుకుంటాయో అది எந்த சபையில் இந்த உணர்வு இருக்கிறதோ அந்த சபையில் ஆத்துமாக்கள் பெருகும். యా సభలో ఈ మనసు ఉంటాయో అది ఆశీర్వాదం తీసుకుంటారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நம்முடைய கண்கள் మన కండ్లు அழிந்து போகிற நம்முடைய சகோதரங்களுக்காய் கண்ணீர் சொரியட்டும். పోయే సహోదరుల కోసం మన కన్నీర్లు విడిసిని. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அடுத்த வீடை விட்டுரு, ఇంకొక ఇల్లు విడిసే. முதல்ல உன் வீட்டை எடுத்துக்கோ. ఫస్ట్ నీ ఇల్లుని ఎత్తుకో. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. நம்முடைய தகப்பன், మన తండ్రి, நம்முடைய தாய், మన అమ్మ, நம்முடைய சகோதரங்கள், మన సహోదరులు, நம்முடைய சகோதரங்கள், మన సహోదరులు, நம்முடைய குடும்பம், మన కుటుంబము, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, మన పక్కింటోళ్ళకు, என்னுடைய பால்ய சிநேகிதன், నా స్నేహితునికి, ஓ ஆமென், ఆమేన్. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் వాళ్ళు పడిపోయే ఆత్మ நம்முடைய கண்கள் கண்ணீரை சொரியட்டும். మన కన్నీర్లు విడిని. எரேமியா 13:17. యెరెమీయా 13:17. ம். என் ஆத்துமா மறைவிடங்களே, உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து, கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். ஆமென். ஜனம் வழி தவறி போகும்போது, జనాలు దారి తప్పిపోయినప్పుడు, எவ்வளவு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லியும் ஜனம் திரும்பி வராத போது ఎన్నో కితాలు దర్శనాలు చెప్పింది తిరిగి எரேமியா அழுகிறான். యెరెమీయా ఏడుస్తాడు. 14:17. என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ம். ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். ஆ. என் ஜனமென்கிற குமாரத்தியாகிய கன்னிகை ம். மகா வேதனையுள்ள அடியினாலும் ஓ கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. என் ஜனமாகிய கன்னிகை சேதப்பட்டு கிடக்கிறாள். నా జనాలైన కన్నీళ్లు సేదాలు పడి ఉండాయి. என் ஜனமாகிய கன்னிகை சேதப்பட்டு నా கிடக்கிறாள். జనాలైన కన్నీళ్లు సేదపడి அதை ఉండాయి. நினைக்கும் போது நான் அழுகிறேன். దాని తలసేనప్పుడు నేను ఏడుస్తాను. தன் ஜனத்துக்காய் அழுகிற ஒரு எரேமியா, తన జనాల కోసం ఏడ్చే ఒక அழிந்து యెరెమీయా, போகிற ஜனங்களுக்காய் அழுகிற ஒரு எரேமியா. ఏడ్చిపోయే జనాల కోసం ఏడ్చే ఆ యెరెమీయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் சொல்லுகிறார் 31:16 வாசிங்க. కర్తర్ చెప్తాడు, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డారా, எரேமியாவையும் ஆண்டவர் சும்மா விடல. యెరెమీయాను దేవుడు ఊరికే వదిలేడు. தன் ஜனத்துக்காய் அழுத எரேமியாவுடைய கண்ணீருக்கு கூட ஆண்டவர் பலனை கொடுத்தார். తన జనాల కోసం కన్నీళ్లు విడిచిన యెరెమీయాకు దేవుడు ఇచ్చాడు. ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, உன் கண்ணை அடக்கிக்கொள், నీ కన్నీళ్లు మార్చుకో. இனி கண்ணீர் வடிக்க வேண்டாம், నువ్వు కన్నీళ్లు విడొద్దు. நான் என் ஜனத்தை திருப்புகிறேன். నే జనాల్ని తిప్పుతాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உன் கிரியைக்கு
கிரியைக்கு தக்க பலன் உண்டு. నీ క్రియలకు తగిన బలం ఉండాయి. என் குமார்த்தியை நான் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவேன். ఆ కుమార్తెని ఆ గులాంతనాల నుంచి నేను அன்பு தேவ మిక్కించుకొనొస్తాను. பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, தேவ சமூகத்தில் దేవుని நீ సముఖంలో வடிக்கிற கண்ணீர் నువ్వు విడిసే కన్నీళ్లు எந்த காரணத்தினால் இருந்தாலும் యా కారణాన్ని గురించి ఉంటేను ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு பலனை கொடுப்பார். దేవుడు దానికి ఫలనిస్తాడు. ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு விலையை தருவார். దేవుడు ఆ కన్నీళ్లకు బెల ఇస్తాడు. அவர் உன் கண்ணீரை மாற்றுவார். ఆత్ని నీ కన్నీళ్లు நீ எந்த காரியத்தினால் கண்ணீர் வடிக்கிறாயோ, నువ్వు యాంటి గురించి కన్నీళ్లు విడుస్తావు, தேவ சமூகத்தில் நீ எந்த காரியத்திற்காய் கண்ணீர் வடிக்கிறாயோ, దేవుని సముఖంలో నువ్వు యాంటి గురించి కన్నీళ్లు విడుస్తావు, அந்த காரியத்துல தேவன் உனக்கு மறுபடியை தருவார். ఆ కార్యాన్ని గురించి దేవుడు మరి ఉత్తరం உனக்கு ఇస్తాడు. அற்புதத்தை தருவார். నీకు అద్భుతాలు ఇస్తాడు. எனவே தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து பழகி தொடங்கு. దాని నుంచి దేవుని సముఖంలో కన్నీరు విడిచి மனிதனுக்கு முன்னால் கண்ணீர் வடிப்பதை நிற்பாட்டு, మనిషికి ముందు కన్నీళ్లు విడిచేది நிறுத்திவிடு. నిలుపుకో. தேவ சமூகத்தில் உன் கண்ணீரை சொரியட்டும். దేవుని సముఖంలో నీ కన్నీళ్లు విడి. எல்லா காரியத்திலும் தேவன் உனக்கு மறுபடியை தருவார். అన్ని కార్యాల్లో దేవుడు உன் கண்ணீர் எந்த காரியத்தினால் வந்தாலும் నీ కన్నీళ్లు ఏంటి గురించి వస్తే அது தேவ சமூகத்தில் வருகிறது என்றால் అది దేవుని సముఖంలో உனக்கு వస్తాయంటే நிச்சயம் விலை உண்டு. దానికి ఫలం ఉంది. கர்த்தர் அற்புதம் செய்வார். దేవుడు అద్భుతం చేస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. కర్తర్ మిమ్మల్ని கண்களை ఆశీర్వదిస్తాడు. மூடலாம். எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடலாம். అందరూ కళ్ళు మూస్తాం. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, இன்று கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ఇప్పుడు ఇనిన మాటలకు கேட்ட வார்த்தையை போல ఇనిన మాటల కోసం எங்கள் கண் மனிதனுக்கு முன்னால் கண்ணீர் சொரிவதை நிறுத்த வேண்டும் அப்பா. మా కళ్ళు దేవుని మంచికి ముందు కన్నీళ్లు విడిచేది ఉడిని. இயேசுவே, யோபு சொன்னது போல యేసు నాన్న యోబు చెప్పిన తర எங்கள் கண்கள் మా కండ్లు எந்த சூழ்நிலைகளாய் இருக்கட்டும், యా సమయముగా ఉన్ని, கண்ணீர் வரவழைக்கிற சூழ்நிலைகள் எதுவாய் இருக்கட்டும், కన్నీళ్లు విడిచే సమయం ఏదిగా ఉన్ని, எங்கள் கண்கள் మా కండ్లు உம்மை நோக்கி சொரியட்டும் அப்பா. మిమ్మల్ని చూసి విడిని, உம்மை நோக்கி சொரியணும் அப்பா. మిమ్మల్ని చూసి విడియల్లా எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். మమ్మల్ని ఒప్పిస్తాం. காரணம், எங்கள் கண்ணீருக்கு உம்முடைய சமூகத்தில் விலை உண்டு. ఏలంటే నీ సముఖంలో మా కన్నీరుకు బలం ఉంది. எங்கள் கண்ணீருக்கு உம்முடைய சமூகத்துல பலன் உண்டு. మా సమయాల కన్నీరుకు బలం ఉంది. எங்களை தாழ்த்துகிறோம். మమ్మల్ని ఒప్పిస్తాం. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క బిడ్డలను அவர்கள் ఆశీర్వదించండి. வடிக்கிற கண்ணீர்களுக்கு பதிலை தாரும் ஆண்டவரே. విడిసే కన్నీర్లకు జవాబు ఇయ్యండి. எந்த சூழ்நிலையில் அவர்கள் கண்ணீர் வடித்தாலும் యా సమయాల్లో వాళ్ళ కన్నీర్లు என் విడిస్తే தேவன் அவர்களுக்கு மறுபடியை கொடுங்க. నా దేవుడు వాళ్ళకు మరో ఉత్తరం ఇయ్యండి. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிதாவே. యేసువి నామములో ఆశీర్వదిస్తాం తండ్రి. ஆமென். ఆమేన్. ஆமென். நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. Hand of God மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. எஸ்ரானா நெகமியானா என் மேல கட்டக்கரோ. எஸ்தர்னா தெபரால்னா என் மேல கட்டக்கரோ. கொடுக்குங்கரும் வழி நடத்துங்கரும் காக்குங்கரும் விலகாத கரும். கொடுக்குங்கரும் வழி நடத்துங்கரும் காக்குங்கரும் விலகாத கரும். இந்த கண்டப்பட மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. கண்டப்பட மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்
வழி நடத்தும் கரம்